வணக்கம். இன்றைக்கு ரீஃபைண்ட் ஆயில் என்று அழைக்கப்படும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெயை பயன்படுத்தினால் உடலிற்கு ஏற்படும் பலவிதமான ஆபத்துக்களை பற்றி பார்க்கலாம். அன்றாட சமையலில் நாம் பயன்படுத்தும் ரீஃபைண்ட் ஆயில் எனப்படும் சுத்திகரிக்கப்பட்ட சமையல் எண்ணெயில் உடலிற்கு தேவையான எந்த ஒரு உயிர்ச்சத்துக்களும் கிடையாது. அதற்கு காரணம் எண்ணெய் தயாரிக்கப்படும் முறையே ஆகும். ரீஃபைண்ட் மற்றும் டபுள் ரீஃபைண்ட் எனப்படுவது இயற்கையாக கிடைக்கும் எண்ணெயில் உள்ள நிறத்தை, அதன் வளவளப்பு தன்மையை மற்றும் உடலிற்கு தேவையான நல்ல கொழுப்புச் சத்துக்களை நீக்குவதோடு ஊட்டச்சத்துக்களையும் அறவே பிரித்தெடுப்பது ஆகும். மேலும் எண்ணெயை சுத்திகரிக்கப்படும் பொழுது அதில் உள்ள அமிலத்தன்மை அழிந்துவிடுகிறது. இதனால் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் பல மாதங்கள் கெடாமலும் இருக்கிறது. மேலும் அதன் மணத்தை கூட்டுவதற்காகவும் நிறத்தை அதிகரிப்பதற்காகவும் பல ரசாயனங்கள், நிறமிகள், செயற்கை சத்துக்கள், மினரல் ஆயில் என்று அழைக்கப்படும் நிறமோ வாசனையோ இல்லாத பெட்ரோலிய நீர்மக்கழிவு என பல ஆபத்தான பொருட்கள் கலந்து தரமான குக்கிங் ஆயில் என்று போலி விளம்பரம் செய்து விற்கப்படுகிறது. மேலும் எண்ணெயை சுத்திகரிக்கப்படும் பொழுது விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் கே, காப்பர், மெக்னீசியம் என உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அழிந்து விடுகிறது. இவ்வாறு இந்த ஆபத்தான சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு குறைந்து கெட்ட கொழுப்பு அதிகரிக்கிறது. இரத்த குழாய்களில் அடைப்புகள் உருவாகி இதய நோய்கள், இரத்த அழுத்தம் உருவாகிறது. பல வகையான புற்றுநோய்கள், எலும்பு தேய்மானம், மூட்டுவலி, முதுகுவலி ஏற்பட காரணமாக அமைகிறது. குழந்தைகளுக்கு ஞாபக மறதி, மூளையின் செயல்பாட்டு திறன் குறைவு, எலும்பு வளர்ச்சி ஆரோக்கியமற்று இருத்தல், தோல் வறட்சி, கண் தொடர்பான பாதிப்புகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு என பலவித பாதிப்புகள் ஏற்படுகிறது. அதனால் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய மரச்செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், விளக்கெண்ணெய் போன்ற நமது பாரம்பரிய எண்ணெய்களை அளவோடு பயன்படுத்தினால் ஆரோக்கியத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து கொள்ள முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.